வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வீட் காட் பேசுகிறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிச்சுடா. என்னடா ஒரு வீடியோ இந்த மாதிரி ஆகுது. இன்னும் தொண்டை சரியாகலை. ஸோ இந்த வீடியோ ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு இந்த சேனலை பற்றி சொல்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி போன வீடியோலையும் ஒன்று காட்ட முடியலை. இந்த நெதர்வாட் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லலை. திடீர்னு வந்து என்னடா இது நெதர்வாட் இருக்குது, எப்படா ஃபார்ம் வச்சான்னு யோசிப்பீங்க. அதை நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் யோசித்தேன். சரி, கையோட கை வாயில் வையின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் ஃபில் பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோவில் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நெதருக்குள்ளே போகிறேங்க. ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் பண்ணேன், ஒரு ஏடாகூடமான மாற்றம், கொஞ்சம் டைம் எடுத்த மாற்றம். காட்ட மறந்துட்டேன். இதோ இது இருக்குது பார்த்தீங்களா, சாதா டப்பா இல்லை இது. நினைப்பீங்க என்னடா இது ஒன்றும் இல்லாத மாதிரி தாண்டா இருக்குது, நார்மலாக தாண்டா இருக்குன்னு. இல்லை, இது இல்லை. என்னடா பண்ணுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க டே? இல்லை புரியல, இல்லை உண்மையில புரியல. என்ன பண்ணானுங்க இப்போ? அது கொண்டு டான்ஸ் ஆடினானுங்களா இப்போ லிட்டரலாக? ஏதோ ஒரு கருமம். ஸோ இவன் வந்து ஒரு பெரிய கதை. இவன் தான் கதையே. திடீர்னு வந்தானுங்க, இவனும் இன்னொருத்தனும் வந்தானுங்க. எப்படி நான் வரல, ஓகேவா, நான் தள்ளி விடல, நான் வந்து வேணே ஃபோர்ஸ் பண்ணல இவனுங்களா எங்கேருந்தோ ஓடி இங்கே தான் இவனையோ பிடிச்சி வச்சேன். இன்னொருத்தனை எங்கே பிடிச்ச ஞாபகம் இல்லை. இவனை என்ன பண்ணிட்டானுங்க, 2 பேரும் வந்துட்டானுங்க, நேராக வந்துருக்கானுங்க உள்ளே. நெதரம் கூட பார்க்கலையே. போட்டு ப்ரீடிங் தான். 2 குழந்தை. ஒரு குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியல, இன்னொரு குழந்தை இருங்க சாவடிச்சு இது போடுறானுங்களா பார்க்கலாம், எமௌண்ட்டு போடுறானுங்களான்னு பார்க்கலாம். இருங்க இல்லையே, இப்போ ஆடலையே, என்னடா இது கதையாக இருக்குது. சே, பேக் டு த டாபிக். ஓகே, டைம் ஆகுது பாருங்கள். ஓகே, இவன் வந்து இவனுங்க 2 பேரும் எஸ் ஓகே. என்ன பண்ணிட்டேன், வந்து ஒரு டனல் மாதிரி கட்டேன். அப்படியே போவோம் இந்த டனல், அப்படியே போகுதுங்க. இந்த டனல் வந்து நேராக எங்கே போய் முட்டோம் அப்படின்னா 2 இடத்துல முட்டோம். ஒன்று வந்து சோல் சாண்ட் வேலி தானே அது பேர், தெரில, ஏதோ ஒன்று சோல் சாண்ட் வேலின்னு நினைக்கிறேன். அந்த பயம் பேர் தெரில, சரி எனக்கு மறந்துருச்சு. அப்படியே போதா பெரிய டனல் போயினே இருக்கும். இவ்வளோத்தையும் உட்காந்து கட்டினாங்க, நான் வெறுப்பாகுது. அதோ வந்து முட்டுற இடம் வந்து இந்த இடம், ஓகேவா. அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒன்று, அதுலேருந்து தான் ஒரு ட்ரைவர் கேஸ்ட்டை வந்து காப்பாற்றினேன். அது இருங்க அடுத்து காட்டுறேன். அது வந்து இன்னொரு கதை. அது ஐயோ, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச இதனால் மறக்குதுங்க என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு. எங்கடா இங்கே எந்த வழியாக காணும். தொலைஞ்சு போயிட்டேண்ணா. ஹலோ, இருக்கீங்களா? இந்த இருக்குது ஓட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும் இங்கே. கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. சரி, இது இருக்குல்ல, ஓகே. அப்படியே நேராக இதில் ஓடணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் சொல்லிக்கல, தண்டம் பார்க்க நல்லா இருக்குன்னு ஜன்னல் வச்சு விட்டாச்சு. மறுபடியும் இறங்கும் படிக்கட்டு. ஓடி காலம் போயிடும் போல் இருக்குச்சா. நாங்கள் அடிக்குதே, வெளியே போச்சா இல்லை. நான் நோண்டி வச்சேன். இது ஒரு ஜன்னல் நல்லா இருந்தது பார்க்க. திடீர்னு லாவா வேணால் இங்கே வந்துக்கலாம். ஸோ இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே ஓடணுன்னா இன்னொரு படிக்கிட்டு வரும். அப்படியே ஏட்டி பார்த்தோன்னா நேராக ஸ்பானர். அப்படியே செட்டப்பே சூப்பராகா. வேலை செய்யாது பார்க்காதீங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். தேவைன்னா ஹார்டு, இல்லையா பீஸ்ஃபுல்லு போடு, அவ்வளோதான். திரும்பவும் நேராக அதான்
இந்த டனல் தான் நான் சாதித்த விஷயம்லாம் இல்லை, பயத்தில் பண்ணி வச்ச விஷயம். திடீர்னு எங்கேருந்து எவன் வந்து அடிப்பான்னு தெரியாது. திடீர்னு கோல்டு போட மறந்து நேராக உள்ளே பூந்துடுவேன். ஏகப்பட்ட ஏடா கூட வேலை பார்ப்பேன் நான் ஒரு மறதி நோயாளிங்க, மறந்துடுவேன் நான். இதுவே நான் போன வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன், அதை வந்து இப்போ காட்டின்னு இருக்கிறேன் நான். கொஞ்சம் ஏடா கூட கண்டுக்காதீங்க. இந்த டனல் போடுறதுக்குள்ளேயே என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விபரீதங்கள்லாம் நடந்துச்சு. இது வந்து இந்த ஃபுல் வீடியோஸு இந்த எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் தாங்க, பிசி பிளேயர் கிடையாது நான். இது ஒரு மொபைல் பெட்ராக் எடிஷன். ஓகே, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது மொபைல் தானே. மொபைலில் இவ்வளோ பெரிய ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னு தான் என்னுடைய ஆசை. அதை தான் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி. ஸோ அங்கேருந்து தான் நெதர் வாட்டு கிடச்சிது. அங்கே போய் போடுக்கினது தான் அந்த நெதர் வாட்டும் இந்த நெதர் வாட் ஃபார்மும். என்னடா வெளியே வர முடியல, என்னடா ஓகே வந்துட்டாச்சு. ஓகே, நல்லா இருக்குது பளிச்சுன்னு. ஸோ படுத்துன்னு சொன்னேன் இன்னொரு ஓகே இது முக்கியங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்டா உனக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஃபர்னேஷன்னு கேட்கலாம். காரணம் இருக்குது. இந்த காரணத்தை கொஞ்சம் படுத்துன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேங் ஆகுது ஃபோனு. இது ஆக்சுவலாக போக்கோ C65 ஃபோன். ஓகேவா, அது எவ்வளோ ஜிபி ரேம்லாம் மறந்து போச்சு, ஆனால் 128 GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் எனக்கு என்ன பிரச்சனைனா, ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சா சாவுது. அது எல்லா ஃபோன்லேயும் ஆகிறது தான், குறை சொல்ல முடியாது. இப்போ இதுவே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ரெக்கார்ட் பண்ணும்போது என்னன்னு சொல்ல, ரெக்கார்டிங் ஆன் பண்ணாலே ஃபுல்லாக ஹேங் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அங்கே இருந்ததில் ஒரு சில சம்பவங்கள் நடந்து 4 மீனில் வந்து 3 மீன் செத்து போய் 1 மீன் தான் மிச்சம் இருக்குது. இதையாவது கட்டி காப்பாற்றணும், இது குட்டி போட்டு காப்பாற்றணும்னு நான் பார்த்துக்கலாம். இது ஏன் யூஸ் பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்பே பார்த்துருப்பீங்க, என் கையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். டைமண்ட் ஆக்ஸு ஃபுல் என்சான்மெண்ட்டு பக்காவாக இருக்கும். டைமண்ட் ஸ்வாடு, ஃபயர் ஆஸ்பெக்டும் நாளைக்கு பார்க்கும் போடல. இது இந்த ஹோ வந்து எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இது ஒரு மட்டியான ஒரு டூலு. அதை எதுக்குடா போட்டு வச்ச கோமாளின்னு கேட்கலாம். அதுக்கு தான். அங்கே பார்த்தீங்களா சொட்டையாக இருக்கா மரம், அந்த சொட்டையை உருவாக்குனதே இவன் தான். லீவ்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க. ஷியருக்கு போடலாமே அப்படின்னு கேட்குங்க, பிடிக்கல. ஹோ வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது, போட்டு என்சான் பண்ணு, அட்டி போடு, அவள் தான். இவனுங்க தான் பாவம் செத்தானுங்க. இவன் ஒரு நாள் போட்டு தள்ள போகிற மாதிரேன். இவனுங்க தான் செத்தானுங்க பாவம். ஏகப்பட்ட ட்ரேடிங்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 டப்பா மான்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபாலிங் 4, ஃபார்ச்சூன் 3. ஃபார்ச்சூன் 3 கம்மியாக கொடுக்குறான், 12 எமரல் தான், நல்லா இருக்குது. ஃபெதர் ஃபாலிங்கு உன்னை ஜாம்பி கட்டிக்கிட்டு குறைக்கிறேன் அதே மாதிரி இவன் ஸ்மைத் 5 தேவைப்படுவான். ஒரு நாள் ஒன்றையும் கடிக்க விட்டுற வேண்டியதான். இவனுங்க என்னடா பண்ணுறானுங்க, இவ்வளோ குட்டியை போட்டுச்சா தெரியாமல் வச்சுட்டான். இவ்வளோ இது ஆல்ரெடி கொண்டுட்டேனே, ஏன் அத்தனை பேர் காணுங்க. அந்த பச்சை சொக்கா பார்த்தாலே பிடிக்கலங்க, பார்த்தாலே அவனுங்கெல்லாம் போட்டு அடிக்கணும் போலே தோந்து டமால்னு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்ததுடா, உனக்கு எதிரா இவ்வளோ டைமண்டு, என்னடா என்னடா ஹேக் ஆடான்னு கேட்பீங்க. இல்லைங்க, நான் போன வீடியோவில் காட்டினேன்னு தெரில, முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ஞாபகம். இது இங்கே ஒரு சந்து இருக்கும், மூத்திர சந்து மாதிரி இருக்கும். இது உள்ள அப்படியே நேராக போனீங்கன்னா இந்த பிளாக் இருக்கும். இது ஹோலி பிளாக், உடைக்கூடாது. இங்கே ஷவரை நான் குத்தி காட்டியிருப்பேன் இப்படின்னு. அது யாருக்கும் புரிஞ்சிருக்காது, எனக்கும் புரியல அடுத்த தடவை வீடியோ பார்க்கும்போது. இது மைன் என்ன பண்ணிட்டேன், எடுத்தேன் ஒரு ஓட்டம், நேராக பார்க்கலையே, அடிச்சு கீழே வரைக்கும் இறங்கியாச்சு. அப்படியே போவேன், போர் அடிச்சது எனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நோண்டி எடுத்துட்டேன்னு தெரியாமல் அப்படியே நேராக இறங்கினேங்க.
நோன்ன நானும் நோன்னேன். ஊரில் யாரும் நோண்டாத மாதிரி நோன்னேன். அப்படியே போச்சு. அந்த ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ், ஆமாம் என்கிட்ட ஒரு ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் இருந்தது. அந்த ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் வச்சு நோண்டி தள்ளி அப்படியே வந்தால் திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டு. இங்கே என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு. இங்கே தான் தொலைஞ்சு போயிட்டேன். இது எந்த அளவு பெருசுனா, இது உள்ளே போதா அப்படியே உள்ள அந்த சைடுக்காக போயிட்டு இருங்க நான் காட்டுறேன். அது ஆக்சுவலாக இந்த சைடில் மாட்டேன்டா, அந்த சைடுக்கா அப்படியே போகுது. உள்ளுக்குள்ளேயே போகுது. இது உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இது ஏன்னு கேட்காதீங்க. இதுதான் வந்து போருக்குன்னு எல்லாத்தையும் போடுறதுக்கான இடம். இது ஒரு என்னன்னு சொல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ என் மண்டை தெரிச்சிருக்கும். ஒரு பிக்சலில் காலேஜ் தப்பிச்சேன் நான். இந்த ஒரு பிக்சலில் பரவாயில்ல. ஸ்கில் எல்லாம் ஸ்கில். நானே சொல்லிக்க வேண்டியதான் ஸ்கில்லுன்னு. சரி கேவலமாக செத்துருப்பேன் வீடியோவில். பரவாயில்ல. இந்த கேவையும் நோண்டி தள்ளியாச்சு எல்லாத்தையும். ஓகேவா, கேவை நோண்டினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு சந்து போவோம். அந்த சந்தா நானும் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் டைமண்ட் ஆசை அதிகமாகிடுச்சு. என்னடா இது நம்ம இவ்வளோ பிச்சைக்காரனுங்களா அப்படின்னு -58 போட்டேன் ஒரு ஓட்டையை. போட்டு ஸ்ட்ரிப்பும் இதான் ஃபுல்லாக கிருட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். அவள் தான் தடுக்க முடியலையே. டைமண்ட் கிடச்சிதா அதான் கேள்வி. கிடச்சிது, நிறைய கிடச்சிது. சொல்ல போனால் நிறைய டைமண்டு, நிறைய அயனு, தவுளுண்டு கோல்டு. அது கோல்டுடைய ராசி அப்படி கிடைக்காது. இங்கேயும் விளையாடுது, மைன்கிராஃப்ட்லேயும் கிடைக்க மாட்டுது. ரொம்ப ரேராக என்ன போகுது, வெறுப்பாகுது எனக்கு. நான் எப்படி வாங்க போகிறதில்ல. என்ன பளிச்சுன்னு அந்த மைண்ட் ஷாஃப்ட்டில் தொலைஞ்சு போயிட்டேன் நான். இது படா மைண்ட் ஷாஃப்டாக இருக்குது. சே அது எவ்வளோ ஏங்க, அதுவே ஒரு நான் தேடி வெளியே வரதுக்கு 6 மைண்ட் கிராஃப்ட் டேஸ் ஆச்சு. ஒரு மாதிரி மன உடச்சலுக்குள்ளே ஆகிட்டேன். உள்ளே போய் தொலைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளேயே நான் பேஸ்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். தொலைஞ்சு நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, இந்த லூட் இங்கே இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து பொறுக்கிக்கலாம், மேலேருந்து நோண்டி வந்து பொறுக்கிக்கலாம்லாம் பிளான் போட்டேன். கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி புரண்டு வந்து பொறிக்காச்சு. எல்லாத்தையும் லூட்லாம் அடிச்சாச்சு. இப்போ அங்கே ஒரு ஃபர்னேஸ் வால் செட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா அதுக்கு தான். கடைசியில் எல்லா லூட்டையும் போட்டு இதையும் தேய்ச்சி விட்டாச்சு. எல்லா இதையும் இன்காட்டாக மாற்றியாச்சு. இப்போ மேலே போயிட்டு வந்துட்டோமா வா வந்தாச்சு. வந்தாலே கற்றுவங்க லபன்னு சைடில். சரி ஒரு நாள் எல்லாத்தையும் போட போகிறேன் ஃபயர் ஆஸ்பெக்ட் வச்சு. இது அப்படியே இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் இருக்கும், இல்லை ஒன்றும் இருக்காது. என்ன ஏன் இந்த மாதிரி வெறி ஆகிட்டேன்னா, அந்த உள்ளே ஷேர் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட வக்கில்லாத மாதிரி இருந்த எல்லா அயனும் காலி. கடுப்பாயிட்டேன். அதனால தான் மெயினாக போயிட்டு டைமண்டெல்லாம் பொறிக்கணும் வந்தேன். ஸோ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது. கீழே கண்டுக்காதீங்க, மேலே கதை மட்டும் பாருங்கள். எஸ் காட் டூல்ஸ். ஓ யா. ஷார்ட்னஸ் 5 அன்பிரேக்கிங்கு, மெண்டிங்கு, எஃபிஷியன்சி. லூட்டிங்கு, ஷார்ட்னஸ், அன்பிரேக்கிங்கு, மெண்டிங்கு. சில்க் டச்சு, அன்பிரேக்கிங்கு, எஃபிஷியன்சி, மெண்டிங்கு. இது ஃபார்ச்சூன் பிக்காக்ஸு. இது அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, விட்ருங்க. இதெல்லாம் அடிக்கலாம். கிடச்ச ரிசோர்ஸ் எவ்வளோ தெரியுமாங்க, செதறிடுவீங்க பார்த்தாலே. எஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு. இது வேறு கிடச்சிது மைண்ட் ஷாஃப்ட்டில். என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள். யஹா அப்படியே பழப்பலான் இருக்கா, சாப்பிடலாமா? சாப்பிட மாட்டேன். இருக்கிறது ஒன்று, அதை தின்ட்டு என்ன பண்ணுறது. கோல்டன் ஆப்பிள் ½ ஸ்டாக் இருக்குது, சொல்லையாக இருக்குது. பிடிச்சி கடிக்க விட்ற வேண்டியதாக எல்லாரையும். இனிமேல் அயனுக்கு பஞ்சமே வராது. நான் அந்த சொன்னல பிளாட்ஃபார்ம் 200x200 பிளாட்ஃபார்மு, அதை கட்டி நான் அயன் ஃபார்ம் ஆக்டிவ் பண்ணுற வரைக்குமே அயன் ப்ராப்ளம் வராது. அங்கே பாருங்கள் 2 4 6 8 10 ஸ்டாக்கு.
10 ஸ்டாக் அயன் இருக்குது. அதெல்லாம் விட இதுதான் ஹைலைட். ஒரு ஃபுல் ஸ்டாக் டைமண்டும் 17 டைமண்டும் இருக்குது. தட்டுக்கவே முடியாது நம்மளை. நம்ம தான் இவ்வளோ ரிசோர்ஸு அடிச்சு எடுத்தாச்சு. ரெட்ஸ்டோனு உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரெட்ஸ்டோனை பற்றி ஒன்றுமே தெரியாது. உண்மையிலே ஒன்றுமே தெரியாது. எப்படி பண்ணோம், அதோட மெக்கானிசம் என்ன, எப்படி வேலை செய்யும், ஒன்றும் தெரியாது. அது கற்றுக்கணுன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. கற்றுக்கணும். அது இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அதில் கற்றுக்கணும் அதை. இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு. மெயினாக போய் மைன் பண்ணி எடுத்தேன். நிறைய மைன் பண்ணி ரிசோர்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். பாய்.